திருத்தந்தையின் குரலை கேட்போமா? அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, இதோ மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். திருத்தந்தையின் குரலாக அமைதி கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை என்ற திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிறுடைய சிந்தனையை நாம் இப்போது கேட்கின்றோம். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 23 திருத்தந்தை அளித்த இந்த உரையை நாம் இப்போது கேட்போம். அமைதி மற்றும் ஜெபத்தின் வழியாக தந்தை கடவுளின் வார்த்தையாகிய இயேசுவுக்கு நாம் இடமளித்தால் மட்டுமே வீண் வார்த்தைகள் மற்றும் வெற்று பேச்சுகளிலிருந்து நாம் நம்மை விடுவிக்க முடியும். அமைதி மற்றும் நிதானம் என்பது வார்த்தைகளில், செயல்பாடுகளில், பயன்படுத்தும் பொருள்களில், ஊடகங்களில், சமூக தொடர்புகளில் பயன்படுத்தப்படும் நற்பண்புகளோ ஒருத்தல்களோ அல்ல. மாறாக அவை கிறிஸ்துவ வாழ்க்கையின் இன்றியமையாத கூறுகள் என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். டிசம்பர் 10 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜெப உரையின் போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்தில் திருமுழுக்கு யோவான் பற்றிய நற்செய்தி வரிகள் பற்றி திருப்பயணிகளுக்கு எடுத்துரைத்தார். அமைதி மற்றும் ஜெபத்தின் வழியாக தந்தை கடவுளின் வார்த்தையாகிய இயேசுவுக்கு நாம் இடமளித்தால் மட்டுமே வீண் வார்த்தைகள் மற்றும் வெற்று பேச்சுகளிலிருந்து நாம் நம்மை விடுவிக்க முடியும் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் 3 முக்கிய வார்த்தைகளை எடுத்துக்கொள்கின்றார். பாலைவனம், அங்கு ஒலிக்கும் யோவானின் குரல், அமைதி போன்ற கருத்துக்களை குறித்து மூவேளை ஜெப உரையை ஆற்றினார். முதலாவதாக பாலைவனம். இஸ்ராயல் மக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கடவுளால் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழைந்த இடத்திற்கு அருகில், அதாவது யோர்தான் ஆற்றுக்கு அருகில் திருமுழுக்கு யோவான் இறையரசு பற்றிய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைத்தார் என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடவுள் குரலை கேட்க 40 ஆண்டுகளாக தம் மக்களை பாலைவனத்தில் வழிநடத்தி அனைத்தையும் கற்பித்து அந்த இடத்திற்கு நாம் திரும்ப வேண்டும் என்பதை திருமுழுக்கு யோவான் அடையாளம் படுத்துகின்றார் என்று கூறினார். அமைதியான இடம் ஒருவரது வாழ்க்கையில் முக்கியமான இடத்தினை பெறுகின்ற போது பயனற்ற செயல்கள் மற்றும் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது தவிர்க்கப்படுகின்றது என்றும், அதற்கு மாறாக அவரது வாழ்க்கையில் மிகவும் அடிப்படையானவற்றிற்கு முக்கிய இடம் கொடுத்து வாழவும் அதிக கவனம் செலுத்தவும் வலியுறுத்தப்படுகின்றார் என்றும் கூறினார். நமது வாழ்க்கை பயணத்தில் நாம் தொடர்ந்து பயணிக்க தேவையற்றவைகளை களைந்து நன்மையானவற்றால் நம்மை நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் நன்றாக வாழ்வது என்பது பயனற்ற விடயங்களில் தன்னை நிரப்புவது அல்ல, மாறாக மிதமிஞ்சியவற்றிலிருந்து தன்னை விடுவித்து தனக்குள்ளேயே ஆழமாக தன்னை கண்டறிவது என்றும் கூறினார். கடவுளுக்கு முன்பாக உண்மையிலேயே முக்கியமானவற்றை பற்றி கொள்ள வேண்டும் என்றும், அமைதி மற்றும் ஜெபத்தின் வழியாக இறை தந்தையின் வார்த்தையாம் இயேசுவுக்கு இடம் கொடுத்து வாழவும், அதனால் வீண் வார்த்தைகள் மற்றும் வெற்று பேச்சுகளின் தீமைகளிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள முடியும் என்றும் கூறினார் திருத்தந்தை. 2வதாக யோவானின் குரல். பாலை நிலத்தின் குரலாக ஒலித்ததை மையப்படுத்தி திருத்தந்தை அவர்கள் நாம் நினைப்பதை வெளிப்படுத்துகின்ற மற்றும் நம் இதயத்தில் இருக்கின்றவற்றை வெளிப்படுத்தும் கருவியாக குரல் இருக்கின்றது என்றும், வாய்ஸ் அது அதிகமாக அமைதியுடன் தொடர்புடையதும் நமது முதிர்ச்சியை வெளிப்படுத்துவதும் தூய ஆவியின் குரலுக்கு செவிமடுப்பது என்றும் கூறினார். 3வதாக அமைதியாக இருப்பது என்பது எப்படி என்று தெரியாவிட்டால் நல்லவற்றை எடுத்து சொல்வது கடினம் என்றும், எந்த அளவுக்கு அமைதியாக அதிக கவனத்துடன் இருக்கின்றோமோ அப்போது அந்த அளவுக்கு நமது வார்த்தை அதிக வலிமையாக இருக்கும் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். திருமுழுக்கு யோவானின் குரல்
அவரது அனுபவத்தின் உண்மைத்தன்மை மற்றும் அவரது இதயத்தின் தெளிவுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், நமது வாழ்நாளில் அமைதி எந்த இடத்தில் உள்ளது? அமைதி என்பது வெறுமையா, அடக்குமுறையா, செவிசாய்க்கும் இடமா, நமது இதயத்தை பாதுகாக்கும் இடமா என்று நம்மை நாம் கேள்விக்குட்படுத்த அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். இவ்வாறாக திருத்தந்தை தன்னுடைய மூவேளை ஜெப உரையை அன்றைய நாளிலே சிறந்த ஒரு அமைதி நிதானம் பற்றிய தலைப்பின் கீழ் இந்த பாலைவனம், குரல், அமைதி போன்ற 3 பதங்களை வைத்து நமக்கு விளக்கம் அளித்ததற்காக நாம் நன்றி கூறுவோம். திருத்தந்தையின் குரலை கேட்போமா? அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, திருத்தந்தையின் குரலின் 2வது பகுதியாக திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை எப்பேதா, திறக்கப்படு. திருத்தந்தை திருவருகை காலத்தின் 2ஆம் வாராகிய டிசம்பர் 13 புதன்கிழமை வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு நற்செய்தி அறிவிப்பு பேரார்வம் என்ற தலைப்பின் கீழ் எப்பேதா, திரு அவையே திறந்திடு என்ற மைய கருத்தின் அடிப்படையில் தனது கருத்துக்களை பகிர்ந்தளித்தார். டிசம்பர் 13 புதன்கிழமை திரு அவையில் புனித லூசியா நினைவு நாளானது சிறப்பிக்கப்பட்ட நிலையில் வத்திக்கானில் உள்ள திருத்தந்தை தூய் 6ஆம் பவுல் அரங்கத்தில் அமர்ந்திருந்த திருப்பயணிகளுக்கு புதன் மறைக்கல்வி உரையினை ஆற்ற அரங்கத்திற்கு வந்தார். கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவரும் கரோலி எழுப்பி திருத்தந்தையை மகிழ்வுடன் வரவேற்க அவர்களை கரமசைத்து வரவேற்றார் திருத்தந்தை. அதன் பின் சிலுவை அடையாளம் வரைந்து புதன் மறைக்கல்வி உரையினை ஆரம்பித்தார். மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே 31 35 வரை உள்ள வசனங்களை எடுத்து காது கேளாதவர் நலம் பெறுதல் என்ற நற்செய்தி வரிகளானது இத்தாலியம், ஆங்கிலம், அரபு, போர்ச்சுகீசம், பிரெஞ்சு, ஸ்பானியம் போன்ற பல மொழிகளில் வாசிக்கப்பட்டுள்ளன. அவற்றை தமிழிலே நமக்காக நான் இப்போது வாசிக்கின்றேன். மீண்டும் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவோருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பேதா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதனைத் தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பு பேரார்வத்தின் இறுதி பகுதியாக எப்பேதா, திரு அவையே திறந்திடு என்று மைய கருத்திலே தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார். திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துகளுக்கு இப்போது நாம் செவிமடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி அறிவிப்பு பேரார்வம் பற்றிய நமது தொடர் மறைக்கல்வி உரையின் நிறைவு பகுதியை இன்று நாம் காணலாம். இறைவார்த்தை நம்மை ஆட்கொள்ள அனுமதித்தாலும் நற்செய்தி அறிவிப்பு பேரார்வத்தின் உழைத்த பலரின் சான்றுகளை, வாழ்வை அறிந்து கொண்டாலும் நற்செய்தியை அறிவிக்கும் ஆர்வத்தினை நம்மிடையே நாம் வளர்த்து கொண்டோம். திருமுழுக்கு அருள் அடையாளத்தின் போது குருவானவர் கூறியதை நினைவில் கொள்வோம். அவர் தமது காதுகளை, உதடுகளை தொட்டு செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகி இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும்
அவ்விசுவாசத்தை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தல்வாராக என்று கூறினார். இதன் வழியாக இயேசுவை அறிவிக்கும் நற்செய்தியாளர்களாக நாம் மாறுவதற்கான அருளை தந்தையாம் கடவுளிடம் கேட்கின்றோம். எபேதா திறக்கப்படு என்ற வார்த்தையை இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி எடுத்துரைக்கின்றது. நற்செய்தியாளர் மார்க்கு காது கேளாதவர் நலமடைந்த பகுதியில் என்ன நடந்தது என்பதனை எடுத்துரைக்கின்றார். மீண்டும் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் பகுதியாக சென்ற தெக்கப்போலி பகுதியில் நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். அப்பகுதியில் பெரும்பாலும் வசிப்பவர்கள் புறவினத்தார்கள். இயேசுவின் நெருங்கிய நண்பர்களான சீடர்கள் இயேசுவின் இந்த பயணத்தை உண்மையிலேயே விரும்பி இருக்க மாட்டார்கள். இந்நிலையிலேயே இயேசு அங்கு இருந்த காது கேளாத ஒருவரை குணப்படுத்துகின்றார். பழைய ஏற்பாடு முழுவதும் காது கேளாதவர்கள் குணம் பெற்றது போன்ற எந்த ஒரு நிகழ்வும் இடம் பெற்றதில்லை. காது கேளாமை மற்றும் வாய் பேசாமை என்பது கடவுளின் அழைப்பிற்கு எதிராக நம்மை நாமே மூடிக்கொள்வதாகும். இங்கு மூடப்பட்டு கிடப்பது சீடர்களின் உள்ளம். புறவினத்தார்களை ஒதுக்கி வைக்கும் அந்த மூடப்பட்ட உள்ளத்தை இயேசு திறக்கின்றார். மார்க்கு நற்செய்தியாளர் ஒவ்வொரு முறையும் இந்த உணர்வினை தனது வரிகளில் வெளிப்படுத்துகின்றார். சீடர்களின் புரிதலின்மையை வெளிப்படுத்திய சீடர்கள் தங்களது வழக்கமான பகுதிகளை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதனை புற இனத்தாரான அம்மனிதரை குணப்படுத்துகின்றார் இயேசு. மக்கள் மற்றும் தாங்கள் சார்ந்துள்ள பகுதிகளிலிருந்து வெளியேறுவதற்கான அழைப்பினையும் சீடர்களுக்கு வழங்குகின்றார். உலகில் உள்ள எல்லா மக்கள், வெளிநாட்டவர்கள், தொலைதூரத்தில் இருப்பவர்கள், உடலாலும் உள்ளத்தாலும் காது கேளாதவர்கள், ஒரே மொழியினை பேசாதவர்கள் ஆகிய அனைவரையும் கடவுளின் மீட்பையும் விடுதலையும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் இயேசு. இயேசு அரமேயா மொழியில் எடுத்துரைக்கும் வார்த்தையான எபேதா என்பது மற்றொரு அருள் அடையாளமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. எபேதா என்றால் திறக்கப்படு என்று பொருள். இது காது கேளாதவர்கள் மற்றும் வாய் பேசாதவர்களுக்கான வார்த்தை மட்டுமல்ல, மாறாக அக்கால சீடர்கள் மற்றும் இக்கால சீடர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஓர் அழைப்பு. திருமுழுக்கு அருள் அடையாளத்தை பெற்றுள்ள நாம் அனைவரும் தூய ஆவியின் ஆற்றலால் நமது உள்ளத்தை திறக்க அழைக்கப்படுகின்றோம். இதன் வழியாக இயேசு ஒவ்வொரு தலத்திரு அவையையும் மக்களையும் பார்த்து கேள்விப்படு என்று கூறினார். நற்செய்தி அறிவிப்பு பிறருக்கு எடுத்துரைப்பதும் சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழவும் நாம் ஒவ்வொருவரும் தேவை என்று வலியுறுத்துகின்றார் இயேசு. நமது பொதுவான மற்றும் வழக்கமான சமயங்களுக்குள் நம்மை நாமே மூடிக்கொள்ளாமல் தூய் ஆவியின் ஆற்றலால் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக, மறை பணிப்பாளர்களாக உந்தி தள்ளப்பட தல திரு அவை திறக்கப்படட்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இயேசு. நற்செய்திகளின் முடிவில் கூட இயேசு தனது இந்த மறைப்பணி விருப்பத்தை நமக்கு தருகிறார். யோவான் நற்செய்தியின் இறுதியாக அவர் தனது ஆடுகளுக்கு உணவளிக்கும் பணியை திருத்தூதர் பேதுருவுக்கு வழங்கி அனைவருக்கும் மேய்ப்பராக இருக்கும் உயரிய பணியினை அளிக்கின்றார். பன்முகத்தன்மை வாய்ந்ததும் பல்வேறு இன மக்களை கொண்டதுமான கலிலேயாவின் பணியினை அளிக்கின்றார் இயேசு. தூய்மையான மற்றும் மிகவும் அடையாளம் காணக்கூடிய புனித மத இடமான எருசலேமில் அல்ல மற்றும் புறவினத்தார்கள் வாழ வேண்டிய கலிலேயாவிலும் அளிக்கின்றார். உலகில் உள்ள அனைத்து மக்களையும் நினைவுபடுத்தும் வகையில் 153 பெரிய மீன்களை பிடித்த அற்புதமான இடத்தில் அளிக்கின்றார். இறை மக்களின் மேய்ப்பர்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள நாம் மனிதரை பிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். உலக கடலில் நற்செய்தி அறிவிப்பு என்னும் வலையுடன்
நமது பாதுகாப்பு என்னும் கரையை விட்டு வெளியேற தயாராக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் திருமுழுக்கு அருள் அடையாளம் பெற்றவர்களாக இயேசுவை பற்றி சான்று பகரவும் அறிவிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். ஒரே திரு அவைக்காக மறைப்பணிப்பாளர்களாக நற்செய்தி அறிவிப்பு பணியில் மாற்றத்தை ஏற்படுத்த இறைவனின் அருளினை வேண்டுவோம். கலிலேயா கடலில் நின்ற இயேசு பேதுருவிடம், என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்டார். அவருடைய ஆடுகளை பேணி காக்க சொன்னார். இறைவனை உண்மையாக அன்பு செய்கின்றேனா? அவரை அறிவிக்க விரும்புகின்றேனா? அவரது சாட்சிய வாழ்வும் அவரது சீடராக இருக்கவும் விரும்புகின்றேனா? சந்திக்கும் மனிதர்களில் இதயத்தளவில் சந்தித்து ஜெபத்தின் வழியாக அவர்களை இயேசுவிடம் கொண்டு வருகின்றேனா என்று வாழ்வையும் மாற்றிய நற்செய்தியின் மகிழ்ச்சி அவர்களது வாழ்க்கையில் ஆழமாக்க ஏதாவது செய்ய விரும்புகின்றேனா என்று நம்மை நாமே கேள்விப்படுத்திக் கொள்வோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையினை நிறைவு செய்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிகுந்த கவலை மற்றும் துன்பத்துடன் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ராயல் பகுதிகளில் போரினால் துன்பப்படும் மக்களை நினைவு கூர்ந்தார். காசாவில் மனிதாபிமான உதவிகள் தேவையில் இருக்கும் மக்களுக்கு கிடைக்கப்பட ஜெபிப்போம் என்றும், ஆயுதமில்லா அமைதியே என்றும் அமைதிக்கான தனது விண்ணப்பத்தை மீண்டும் வெளியிட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். இறுதியாக இளைஞர்கள், முதியவர்கள், நோயாளிகள், புதுமண தம்பதிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் டிசம்பர் 13 திரு அவையில் நினைவு கூறப்படும் கன்னியரும் மறைசாட்சியருமான புனித லூசியா திருவிழாவை கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இத்தாலி மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் அந்நாட்களில் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு பரிசுகளை பரிமாறிக்கொள்ளும் வழக்கத்தை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் நட்பையும் சான்றுள்ள கிறிஸ்துவ வாழ்வையும் பரிசாக ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். மேலும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக இஸ்ராயல், பாலஸ்தீனம் போன்றவர்களின் துன்புறுத்தப்பட்ட உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கும் அமைதியின் பரிசு கிடைக்கவும் ஜெபிக்க மறக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். அன்புக்குரியவர்களே, கடந்த வார திருவழிபாட்டின் நிகழ்வுகளின் சுருக்கமாக டிசம்பர் 10 சென்ற ஞாயிறு திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிறை கொண்டாடினோம். சமாதானத்தின் ஞாயிறாக, அமைதியின் ஞாயிறாக அந்த நாளை நாம் சிறப்பித்தோம். 11 திங்கட்கிழமை திருத்தந்தையான முதலாம் தமாசுஸ் புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடினோம். செவ்வாய்க்கிழமை 12 அவர் லேடி ஆஃப் கொதுலுப்பே மரிய அன்னை என்ற நினைவு நாளை கொண்டாடினோம். அன்றைய நாளிலே ஜான் தியாகோ என்பவர்தான் இந்த கொதுலேப்பினுடைய அன்னையினுடைய திருத்தலம் உருவாக ஆலயம் கட்ட அன்னையை அவருக்கு காட்சியளித்து ஆயரிடம் சென்று அவர் சொல்லுகின்ற போது ஆயர் அதை பெரிதுபடுத்தி கொள்ளவில்லை. மாறாக மீண்டும் அன்னையிடம் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுகின்ற போது கொதுலேப்பி அன்னை தான் அடையாளம் தருவதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த ஜான் தியாகோ தன்னுடைய மாமா உடல் சரியில்லை என்பதை அறிந்து அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அங்குமிங்குமாக அலைந்து சில நாட்கள் அன்னையிடம் வரவே இல்லை. மீண்டும் அவர் அனைத்தையும் மறந்த நிலையிலே வருகின்ற போது அன்னை அவர்களுக்கு காட்சியளித்து அங்கே அடையாளம் அங்கே சிகப்பு ரோஜாவை அவருடைய துண்டிலே போடுகின்றார். அதை அப்படியே எடுத்து சென்று ஆயரிடம் காண்பித்து இதுதான் அன்னை கொடுத்த அடையாளம் என்று சொல்ல, அதை வைத்து பிறகு அவர் அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பிய நிகழ்வும், பிறகு அந்த பகுதிகளெல்லாம் மெக்சிகோ பகுதியிலே சிறந்த ஒரு திருத்தலமாக அவர் லேடி ஆஃப் கொதுலுப்பே நிகழ்கின்றதை பார்க்கின்றோம். அதே போன்று அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும்
இந்த அவர் லேடி ஆஃப் கொதலுப்பே என்ற பக்தி முயற்சி வளர்ந்து வருகின்றதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்த நாள் 13ஆம் தேதி புதன்கிழமை புனித லூசியாவுடைய நினைவு நாளை கொண்டாடினோம். கன்னியும் மறைசாட்சியுமானவருடைய இந்த ஒரு நிகழ்வு, லூசியா இயற்கையிலே மிகுந்த அழகு உடையவளாக இருந்தாள். அவளுடைய தாய் இவருக்கு மணமுடிக்க நினைத்து பெரிய ஒரு நிகழ்வை நிகழ்த்துகின்ற சூழலிலும் அங்கே அன்னை கன்னிமரியாளிடம் தன்னையே அர்ப்பணித்த இந்த லூசியா கடவுளுக்கு உகந்த கன்னியாக இருக்க பார்க்கின்றார்கள். அந்த நிலையிலே ஆகத்தம்மாளிடம் தன் மகளுக்காக தன் தாய்க்காக வேண்டுகின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். அங்கே முழுவதுமாக குணம் பெற்ற தாயானவள் தன் மகள் லூசிக்கு என்ன விருப்பம் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்திய போது அவர்கள் சஞ்சலப்பட்டாலும் இறைவனுக்கு முழுமையான கன்னியாக ஒப்பு கொடுத்த நிகழ்வை பார்க்கின்றோம். எனவே சிசிலியை தீவிலே லூசியா அவர்களுடைய பக்தி முயற்சிகளும் ஆகத்தம் அவர்களுடைய பக்தி முயற்சிகளும் வளர்ந்திருக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த லூசியாவை கொலை செய்ய அங்கே ஆளுநர் தன்னை மணக்க விரும்பியதை மறுத்தபோது அவன் பல திட்டங்களை தீட்டுகின்றான். ரோமையில் இருக்கின்ற மன்னனிடம் ஆள் அனுப்பி, இவள் கிறிஸ்துவள், இவள் இப்படியே விட்டால் நமக்கு ஆபத்து என்று அவள் மேல் வீண் புகார் புகட்டுகின்றதை பார்க்கின்றோம். அவரும் போர் வீரர்களை அனுப்பி அவளை இழுத்து வர சொல்லுகின்ற போது அங்கே பலர் வீரர்கள் வந்து லூசியாவை இழுத்த போதும் யாரும் அவரை அசைக்க கூட முடியவில்லை. அந்த வகையிலே அவர் திடமானவராகவும் மனது ஏற்றவாறாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே கடவுளுடைய வல்லமை செயல்படுகின்றது. பிறகு அவர் வர மறுத்தது இவர்களால் செய்ய முடியாதை சொல்லுகின்ற போது ஆளுநன் மீண்டும் அவளை தீயிட்டு கொலை செய்ய எரிக்க சொல்லுகின்ற போது அங்கே நெருப்பு மூட்டி எரிக்கப்படுகின்றது. ஆனால் அவள் சாகவில்லை. பிறகு அவளை வாளால் வெட்ட சொல்லி அங்கேயே அவர்கள் தன்னுடைய மறைசாட்சியத்தை வெளிப்படுத்திய நிகழ்வை பார்க்கின்றோம். எனவே சிறந்த ஒரு கன்னிகையாகவும் மறைசாட்சியாகவும் புனித லூசியா விளங்கின மாபெரும் நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அடுத்த நாள் வியாழக்கிழமை 14ஆம் தேதி சிலுவையின் புனித அருளப்பர் அருளாளர் மறைவல்லனுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். ஹாஸ்பிட்டலர் பிரதர்ஸ் செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் என்ற இந்த மாபெரும் சபையினுடைய ஒரு நிறுவனராக இருக்கின்றதை பார்க்கின்றோம். இவருடைய வாழ்க்கையினுடைய சுருக்கங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது இவர் செல்வ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இங்கே தன்னுடைய ஆன்மீக வாழ்விலே சிறந்து விளங்குகின்ற போது அவிலா தெரேசம்மாளை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்றது. இருவரும் திட்டமிட்டு ஆண்களுக்கான ஒரு துறவரமாகவும் பெண்களுக்கான ஒரு துறவரமாகவும் புனித அவிலா தெரேசம்மாள் உருவாக்குகின்ற நிலையை பார்க்கின்றோம். இதனால் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளிலே சிறந்த ஒரு தலைவராக இந்த ஜான் ஆஃப் த கிராஸ் விளங்குகின்றதை பார்க்கின்றோம். பூந்தமல்லியிலே செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் மிகுந்த ஒரு அக்கறை உடையவர்களாக தொழுநோயாளர்களுக்காக ஒரு உள்விடுதியும் அங்கே முதியோர்களுக்காகவும் ஒரு விடுதியும் இருக்கின்றதை பார்க்கின்றோம். இதே போன்று மணிப்பூர், இம்பால் போன்ற இடங்களிலும் சிறந்த ஒரு வகையிலே இந்த சபையானது பல நோயாளிகளையும் ஆதரவற்றவர்களையும் முதியவர்களையும் கண்காணித்து வருகின்றதை பார்க்கின்றோம். வத்திக்கான் நகரிலும் அங்கே ஒரு டிஸ்பென்சரி வைத்து நடத்துவதற்கு இவர்களுக்கு அனுமதி கிடைத்து மிக சிறப்பான ஒரு மருத்துவ பணியை செய்து வருகின்றார்கள். எனவே இந்த நாளிலே அவர்களை ஆசிர்வதிக்க இறைவனிடம் மன்றாடி நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளிலே திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறை தொடங்குகின்றோம். அதே நேரத்திலே மிக நெருக்கமான வகையிலே விரைவாக நம்முடைய இந்த கிறிஸ்து பிறப்புக்கான நவநாட்களை தொடங்குகின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலிருந்து 17 to 24 வரை நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த நவநாள் சிறப்பாக நாம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் தூய ஆவியின் வல்லமையினால் கிறிஸ்து பாலகன் பிறக்க நாம் மன்றாடி ஒப்பு கொடுப்போம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார், நம்மோடு இருக்கின்றார். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று அழைத்து சென்ற இஸ்ராயல் மக்களை போன்று நம்மையும்
பராமரித்து வருகின்ற இறைவனுக்கு நாம் நன்றி கூறி இந்த திருவருகை காலத்தின் மூன்றாவது மைய கருத்தாக மகிழ்ச்சியை என்பதை நாம் மனதில் கொண்டு உளமகிழ மற்றவர்களை மகிழ வைக்க சிறந்த ஒரு நாளாக இன்றைய நாளை கொண்டாடி மகிழ்வோம். இறுதியாக விண்ணக தந்தையை நோக்கி ஜெபம் லத்தீன் மொழியில் பாடப்பட்டதை தொடர்ந்து தனது அப்போஸ்தலிக்க ஆசிரை திருப்பயணிகளுக்கு வழங்கினார் திருத்தந்தை. Vi benedica nel nome del Padre, del Figlio e dello Spirito Santo. Amen.